ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்படுற பொழுது பாவம் பிரவேசிக்குது. சாத்தான் வந்து சொல்லுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கு. அடிக்கடி உங்களுக்கு திருப்பி சொல்றான், சாத்தான் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லல, பொய் சொல்லு, களவடு, அல்லது மற்றவன் மனைவி ஐச்சி, அல்லது கொலை செய், அல்லது அது ஒன்றுமே அவன் சொல்லல. இன்னைக்கு மனுஷர்கள் இதைத்தான் பிரீச் பண்ணி இப்படி நீ இப்படி செய்தி என்றா நீ கடவுளுக்கு தூரமாயிருப்பாய் என்று சொல்லி எங்களை கடவுளுக்கு தூரமாவே கொண்டு போயிடுச்சு. ஆனா இதை பற்றி அல்ல பிசாசுடைய பெரிய தந்திரம், பிசாசுடைய பெரிய இதை பாத்தீங்கன்னா, நீங்க தேவனை போல் ஆகலாம். நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தினால நீங்க தேவனை போல் ஆகலாம், நீங்க தேவனை போல் ஆகலாம். சோ பிசாசு வந்து மனுஷனுக்கு கடவுளை அடையக்கூடிய ஒரு வழிமுறையை கொடுக்கிறார். ஆனா இவர்கள் ஏற்கனவே கடவுளுடைய புள்ளியா இருக்கிறார்கள் மறந்துட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ தெரியல, ஆனா நீங்க புரியணும், அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள வரணும். இப்ப ஆதாம் ஏவாளை படைச்சது கடவுள், ரைட்? படைச்சிட்டு எல்லாம் நல்லதென்று கண்டவர் கடவுள். இது என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொன்னவர் அவர். ஆதாமும் ஏவாளும் அவருடைய கரத்தின் கிரியே, ரைட்? சோ அப்படித்தான் அவர்களை படைச்சு, அப்படித்தான் அவர்களை தனக்கு என்று சொல்லி, தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லித்தான் அவர் சகலதையும் அவர்களுக்காக சிருஷித்தவர். அதன் பிறகு பிசாசு வருது, அல்லது பாவம் வருது. பாவம் என்ன சொல்லுது? இதை நீங்க புசித்தால், அவர் விளக்கின கனியைத்தான் பிசாசு வந்து சொல்லுது, இதுல இருந்து நீங்க புசித்தால். ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே ஆதாமாவுடைய வாழ்க்கை முறைய கடவுள்ல இருந்து பிரிச்சு, அவரை சார்ந்து அவர் செய்து முடிச்சவைகளை அதுல இருந்து வாழ்றதை விட்டு அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு வர. இத புசித்தால் நீங்க தேவனை போல் ஆகலாம். ஆனா ஏற்கனவே அவர்கள் அவருடைய சாயல்ல, அவருடைய பிள்ளையாக, அல்லது அவருடைய நேசர்களாக படைக்கப்பட்டது. அப்ப இங்க பிசாசு சொல்லுது, பாவம் சொல்லுது, இல்ல இத புசிச்சா நீ அவரை போல ஆகலாம். அதை பார்க்கறதுக்கு அப்ப சொன்னோன்னு அது அவர்கள் பார்க்க அது என்னவா இருந்துச்சா? இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. அப்படிதான் வசனம் சொல்லுது, இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. கண்ணுக்கும் அது என்னவா இருந்ததாம்? இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. அப்ப இன்றைக்கு மத வாழ்க்கை மனுஷனுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான் இருக்கு. மத வாழ்க்கை மனுஷனுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான் இருக்கு. அப்ப உலகம் நினைக்குது மக்கள் கடவுளை தேடுகிறார்களே, ஆனா ஏன் மக்களுக்கு இன்னும் பிரச்சனை? ஏன் இன்றைக்கு ஆனா அவர்கள் மாம்சத்துல தேடுறார்கள், நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தில இருந்து தேடுறார்கள், அல்லது தங்களுக்குள்ள இருக்கிற அந்த விழுந்து போன அந்த மனுஷன், அதாவது அந்த மாம்சத்துல இருந்து கடவுளை தேடுறார். சோ அப்ப இவர்கள் அதுக்கு பிறகு இவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு பைபிள்ல. அது என்ன கண்? அது மாம்சத்துக்குரிய கண். சோ அந்த கண் அது வந்தோடனே அது என்ன சொல்லுதுண்டா, ஆதாமையும் ஏவாளையும் அது குற்றவாளியாக அது அவர்களை நிர்ணயிக்கும். அப்பதான் அவர்கள் தோட்டத்துல ஒளிந்து கொண்டார்கள் என்று இருக்கு. அப்ப கடவுள் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இது அடிக்கடி நான் சொல்ற வசனம். சோ அப்ப கடவுளுக்கு கண் தெரியாம கேட்கல, நான் உன்னை வச்ச இடம் எங்க, இப்ப நீ இப்போ இருக்கிற இடம் எங்க? ஏனென்றா ஆதாம் வந்து தன்னை நிர்வாணி என்று அவனையே சொல்ற. அப்ப ஆதாம் மறுத்தருள்கான், தகப்பனே நான் நிர்வாணியாய் இருப்பதால் நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான். அப்ப கேட்கிறார், யார் உன்னை நிர்வாணி என்று சொன்னது?
சோ அப்ப இங்க சிந்திச்சு பாருங்க, நாங்க கடவுள் எங்க எங்களை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஆதாமாக இயேசு வந்த பிறகு இந்த இயேசு எங்களை பாவத்தில இருந்து மீட்டுக்கொண்டு, பாவத்தினுடைய தண்டனை அல்லது பாவத்தினுடைய வல்லமை அல்லது பாவத்தினுடைய விளைவுகள் அல்லது பாவத்தினுடைய இருள் இதுகள்ல இருந்து எங்களை முற்று முழுதாக அவர் மீட்டுக் கொண்டார் என்றுதான் பைபிள் சொல்லுது. சோ இப்படி எல்லாம் நான் சிந்திக்கலாம். இன்றைக்கு பாவம் என்றா என்னன்னு நீங்க புரிஞ்சு கொண்டீங்கடா, உங்களோட வாழ்க்கை ஜெயம்தான். ஆமே. சோ அப்ப இத சொல்லி முடிச்சுட்டு நான் அந்த பாவத்துக்கு ஸ்டார்ட் பண்றேன், ரைட்? அப்ப அவர் கேட்கிறார், உன்னை யாரு குற்றப்படுத்துறது? சோ அப்ப குற்றப்படுத்துறது யாரு? பிசாசு. குற்றப்படுத்துறது யாரு? பிசாசு. அப்ப பிசாசு பாருங்க, மனுஷனை அவருடைய கிரியைகள்ல இருந்து எங்களை வாழ, தேவன் செய்து முடிச்ச கிரியையில இருந்து வாழ எங்களை ஒரு நாளும் விட மாட்டான். நீ ஏதாவது செய், நீ கடவுளுக்காக செய், அப்பொழுதுதான் நீ பிழைப்பாய் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பொய்ய பிசாசு ஆதாமுக்குள்ள கொடுத்து. ஆமீன். பெரிய பொய். பாருங்க, யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு, நீங்க கிருபையில எவ்வளவு வளர்ந்தாலும் கடவுளுக்கு செய்யாம இருப்பது எவ்வளவு பாவம் தெரியுமா? அவிடத்துல ஜெபிக்காம இருப்பது எவ்வளவு பாவம் தெரியுமா? சோ என்று சொன்னா நாம என்ன செய்யணும் தெரியுமா? நாம ஜெபிப்போம், ஆனா எங்களுடைய ஜெபம் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுக்கு ஏற்றதா இருக்கா? அப்ப எங்களுடைய ஜெபம் விழுந்து போன மனுஷன்ல இருந்துதான் வரும். ஆண்டவரே காப்பாற்று, ஆண்டவரே நான் மடிகிறது உமக்கு சந்தோஷமா, ஆண்டவரே என் வியாதி இப்படி கிடக்குது, நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா காது இல்லையா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பெறும். ஏன்? அது விழுந்து போன மனுஷன். ஆனா இயேசு எங்களை திரும்ப எங்களை அந்த ஸ்தலத்துல விட்டிருக்கிறார். சோ அப்ப நாம பிதாவோடு இப்ப என்னவாம், அப்ப ஸ்டார்ட்ல ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தங்களை தந்திருக்கிறார். சோ அப்ப நாம இப்ப இயேசுவோட ஒன்றா இருக்கிறோம். ஆமே, பிதாவோட ஒன்றா இருக்கிறோம். நாம நீ பாவி அல்ல, நாம நீதிமான் என்று சொல்லப்படுது. சோ அப்ப என்ன, எங்களை நீங்க யாரும் ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியாது. பிசாசோ, இருளோ, பாவத்தின் அதிகாரங்களோ, வியாதியோ, வேதனையோ, துன்பமோ, துயரமோ, ஒன்றுமே நீங்க அதன் நம்பையில ஒன்றுமே எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. அப்ப எங்களுக்கு அந்த அறிவு தேவை, எங்களுக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் தேவை. சோ கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். தாப்பனே, உங்களுக்கு நன்றி. பாவத்திலிருந்து எங்களை முற்று முழுதாக விடுதலாக்கிறீங்க, நன்றி. மாறாக கிருபைக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இன்னும் நாங்க உங்களை குறிச்சு நாம அறியணும், எங்களுடைய கண்களை திறவுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் உங்களுடைய கண்கள், உங்களுடைய காரியங்களை புரிஞ்சு கொள்ள, அறிஞ்சு கொள்ள நீங்க கொடுக்கப்பட்டதான இந்த மனக்கண்களுக்காக நன்றி செலுத்து. நன்றி இயேசுவே. இன்னும் பிரகாசிக்கட்டும் உங்களுடைய மகிமையாகிய அந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் இதயத்தில் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம், ஆமென். நன்றி. சோ இன்னைக்கு இந்த பாவம்ண்டா என்ன, பாவம்ண்டா என்ன, அந்த பாவத்தை நீங்க மேற்கொண்டுட்டீங்க, எப்பவோ மேற்கொண்டுட்டீங்க. அந்த பாவத்தில் இருக்கிற வலு ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள. பாவம்ண்டா என்ன என்றதை நீங்க புரியுங்க.
அது எப்படி பைபிள் எழுதப்பட்டிருக்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்குது, எந்த சூழ்நிலையோடு அது பேசப்பட்டிருக்கு, எப்படி அது எங்களை ஆண்டு கொண்டது, எப்படி இன்னும் அறியாத மக்களை ஆண்டு ஆண்டு கொள்ளுது, அல்லது எப்படி நாம அதுல இந்த ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டோம், இவைகளை அறிஞ்சீங்கன்னு சொன்னா இயல்பாகவே அவருடைய கிருபை உங்களோட வாழ்க்கையில பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கும். சோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாவங்களை செய்யாம இப்படி வாழ்றது என்பதெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு ஒரு களவெடுக்கிறவரா இருந்தா அவர் சொல்லுவாரு, எப்படி நான் இந்த களவெடுக்கிற எந்த தப்புறது, சோ இந்த பாவத்தாலதான் கடவுள் என்னோட கோபமா இருக்கிறாரோ, கடவுள் என்ன நேசிக்கிறார் இல்லையோ, எங்களோட வாழ்க்கையில ஒரு விடிவில்லாம இருக்கோ என்றெல்லாம் நாம கடுமையா யோசிக்கிறோம். ஆனா பைபிள்ல சொல்ற பாவம் என்றா என்ன, சோ அதுல இருந்து எப்படி நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, சோ எப்படி நாம அந்த நம்பிக்கையினால எங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்கும். சோ அந்த வளர்ச்சி வேற வேற எப்படி நாம செய்யற தப்புக்கள் இருந்தும் கூட நாளடைவில் வெளியில வரலாம். ஏண்டா எந்த ஒரு கிறிஸ்தவனும் எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் தப்புக்கள் செய்யறதுல ஓய்ந்ததாக சரித்திரம் இல்லை. இவன் பவுல் உடுத்தி இவ்வளவு சுவிசேஷம் எழுத பவுலும் சொல்றேன், நான் அநேக விஷயங்களில் தவறுகிறேன் என்று சொல்றேன். ஏண்டா அவர் சொல்லுகிற பாவம் நாங்கள் அன்றாடம் செய்கிற தப்புக்கள் பாவங்களை சொல்றேன், ரைட்? அது அது எங்களுடைய செயல். ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிற பாவம் என்ன என்றுதான் இங்க மிக முக்கியம். சோ இதற்கு நாம என்ன செய்வோம்னா ரோமர் 5 அல்லது ரோமர் 6, இது 2, மற்றது 8 ஒரு வாசனம். இந்த ரோமர் 6 ரோமர் 5:12 எடுத்து வாசிங்க. அது ஏற்கனவே கொஞ்சம் அந்த பாவத்தினுடைய தன்மைகளை குறிச்சு நான் ஏற்கனவே இப்ப சொல்லிட்டேன், ஆதாம் ஏவாள், ரைட்? இந்த வசனத்தை நான் வாசிப்போம். முதலாவது 5:12, ரோமர் 5:12, இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. என்னவாம்? பாவம் என்னவாம்? பிரவேசித்தது. எங்க பிரவேசித்தது? உலகத்துல. சோ அப்ப பாவம் பிரவேசிக்குதுண்டா இது என்ன? இது ஒரு செயலை குறிச்சு பேசுது, இது ஒரு நபரை குறிச்சு பேசுது, அல்லது ஒரு இடத்தை குறிச்சு பேசுது, அல்லது ஒரு ஸ்தலத்தை குறிச்சு பேசுது. பாவம் பிரவேசித்தது, அல்லது இதுக்கு ஒரு வல்லமை இருக்கு, இதுக்கு ஒரு பவர் இருக்கு, இது ஒரு நபர், ரைட்? ஒரு நபர் என்றபடியாலதான் பிரவேசிக்க முடியும். இப்ப நானோ நீங்களோ இப்ப பாதி அல்ல. ஆதாம் ஏவாளோ அவர்கள் பாவியாக படைக்கப்பட்டதில்லை. ஆனா பாவம் என்ன செய்ததாம்? பிரவேசித்தது, அல்லது சாத்தான் பிரவேசித்தது. பாவத்துக்கு இன்னொரு பெயர் சொல்ல போனீங்கன்னா பிசாசு அல்லது சாத்தான். அப்ப தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்களோ நானோ பாவி அல்ல. பாவம் பிரவேசித்தது. சோ இந்த பாவம் எங்களுக்குள்ள பிரவேசித்தபடியாலதான், உலகத்திலேயே அல்லது எங்களுக்குள்ள பிரவேசித்தபடியாலதான் வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாவம் என்ன? ஒரு பெயர் சொல். உங்களுக்கு தெரியும், வினை சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் வித்தியாசம். வினை சொல்ன்றது அது ஒரு செயல் சம்பந்தமானது, பெயர் சொல்ன்றது ஒரு நபர் அல்லது இடம் அல்லது ஒரு பொருளை குறிக்கிறது. மற்றது பாவம் என்று பாவங்கள் என்று எழுதலைங்க, பாவம். நீங்க ரோமர் 5:8 5, 6, 7 பாத்தீங்கன்னா பாவம் என்றுதான் சொல்லுது. நாங்கள் பல தப்புக்கள் பல பாவங்கள் செய்யறோம், அன்றாடம் செய்யறோம், அதுக்கு அளவு கணக்கே இல்லை. பாவங்கள் என்று நீங்க சொன்னீங்கன்னா, ரைட்? இப்ப சின்ன பொய் சொல்றதும் பாவங்களுக்காம் வருது.
அல்லது சின்னனாக ஏதாவது கோபிக்கிறதோ சண்டை போடுறதோ எல்லாமே பாவங்களுக்குள்ள வருது. இச்சிக்கிறதோ எல்லாமே. ஆனா இங்க அதை குறிச்சு பேசப்படல. இங்க பாவம் பிரவேசித்தது. பாவம் என்கின்ற ஒரு பவர், ஒரு வல்லமை இங்க என்ன செய்யுது? பிரவேசிக்குது. மற்றது உரிமை. இது ஒரு உரிமை. சோ அதுல இருந்தால் நமக்கு இன்னும் விளங்குது இது ஒரு நபர் அல்லது ஒரு நபர் என்றா யாரு? பிசாசு. சோ பாருங்க, இப்ப இந்த பாவம் யாரால வந்ததாம்? பிசாசு யாரால வந்தது? ஒரு மனுஷனால, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால். இப்ப பாவம் என்றா உங்களுக்கு ஒரு விளங்குது, அது ஒரு நபர் அல்லது ஒரு ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருள், ரைட்? சோ இந்த பாவம் என்னவாம்? யாரால வந்ததாம்? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால். பைபிள் சொல்றது ரோமர் 5 ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் பிரவேசித்தது. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு கண் தெரியாதவர், அவரை கொண்டு வராங்க சோத்தை கொடுக்கறதுக்கு. அப்ப அவர் கேட்கிறார்கள், இவன் குருடனா பிறந்தது, இவன் பிறக்கைக்கே பார்வை இல்லாம பிறந்தது யார் செய்த பாவம் என்று கேட்டான். அப்ப இயேசு என்ன சொன்னார்? இது இவன் செய்த பாவம் இல்ல, இவனுடைய அப்பா செய்த பாவம் இல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கே இவன் இப்படி பிறந்தான். அப்ப இன்றைக்கு நான் செய்த பாவம் இல்ல, அல்லது நீங்க செய்த பாவம் இல்ல, அல்லது நீங்களுடைய அப்பா செய்த பாவம் இல்ல, அல்லது உங்களோட அம்மா செய்த பாவம் இல்ல. மாறாக ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால வந்துச்சுது பாவம். ஆனா அதுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கிறா தெரியுமா? என்னுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு. அவன் தேவனுடைய கிரியை என்ன செய்தது? வெளிப்பட்ட பாவத்தை அவர் என்ன செய்தார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:2 வாசிப்போமா? ரோமர் கிறிஸ்து இயேசுவினாலே 2வது வசனம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்றே. அடுத்த வசனம், அதெப்படி எனில், அதெப்படி நான் இன்னும் தப்பு செய்திருக்கேன், நான் இன்னும் கடவுளத்துல ஜெபிச்சொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்ன விடுதலையாக்கும், இது எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நாங்கள் இன்னும் ஜெபிச்சொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், அடுத்த வசனம், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, அவரே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார். என்னத்தை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சொல்லுங்க? பாவத்தை. ஒருமைப்பாடு. இந்த பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்து பாவம் 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 என்று சொன்னார் தானே. நான் சொன்னேனே, பாவம் ஒரு நபர் என்று, அது ஒரு பிசாசு என்று. அந்த அதிபதிய அவனை, அந்த பாவத்தை இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு பாவத்தோடு ஒரு யுத்தத்தை செய்து முடிச்சார். அதனால இனி எனக்கும் உங்களுக்கும் பாவத்தினுடைய ஆளுகை இனி எங்களுக்கு என்ன செய்யாதான்?
வேலை செய்யாது. இன்னைக்கு மக்கள் தாங்கள் விடுகிற தப்பினால அதை எப்படி மன்னிப்பு கேட்டு அல்லது அதுக்கு எப்படி ஒரு பிராயச்சித்தை செய்து அதனாலதான் பாவத்தினுடைய ஆக்கினை தீர்ப்பை மேற்கொள்ள பார்க்கிறார். சோ அதனாலதான் ஒரு கேள்வியே வருது. பவுல் சொல்றார், அப்படி என்ன நீங்க பாவம் செய்யலாமா என்று சொல்லி இன்னொரு இடத்துல கேட்கிறார். என்றா அப்ப உண்மை என்ன? அப்படி ஒன்று சொல்றாருண்டா உண்மை என்ன? உண்மையாகவே நீங்கள் தப்பு விடுறீங்களோ விடையிலையோ, இயேசு கிறிஸ்து நீங்க விடுகிற தப்புக்குத்தான், அன்றாடம் விடுகிற தப்பு, அது யாரால அது நடக்குது, அதனுடைய அதிபதி யாருன்னா அவர்தான் பிசாசு, அவர்தான் பாவம். அந்த பாவத்தை அவர் சிலுவையில தன்னுடைய மாம்சத்தினால ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தபடியா விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் பாவம் எங்களை என்ன செய்யாதாம்? மேற்கொள்ளாஸ். பாவம் மேற்கொள்ளாஸ். பாவம் எங்களை மேற்கொள்ளாஸ். என்ன நாம இப்ப பாவத்துக்கு கீழே இல்லை. நான் முன்னே பாவத்துக்கு அடிமையா இருந்தேன் என்று சொல்லப்படுது. ஒரு நபருக்கு அடிமையா இருந்தேன். சோ இப்ப நான் இயேசுவுக்கு அடிமை அல்லது நீதிக்கு அடிமை என்று சொல்லுது. இப்ப நான் இயேசுவுக்கு அடிமை அறிக்கைக்கு நீதிக்கு அடிமை அறிக்கைக்கு நான் தப்பு செய்கிறேன். ஆனா வித்தியாசம். இப்படி ஒரு சிஸ்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்த படியாலதான் பவுல் கேட்டார், அப்படின்னா நீங்கள் இனி துணிகரமா இது செய்யலாமா? ஏன் அப்ப அப்படி கேட்கிறாருன்னா உண்மை இது இருக்கிற படியாலதான் அப்படி கேட்கிறேன். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா தெரியாது. இன்னொரு விஷயத்துல இன்னொரு வடிவத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாம இந்த பூமியில பிறக்க எனக்கு இருந்த கடவுள் பாவம், சாத்தான். நான் கடவுள் பக்தி உள்ளவனாயிருந்தேன். எல்லா மற்றவர்களுக்கு இருந்தது போல நன்மை தீமை எல்லாம் எங்களுக்குள்ளே மாறி மாறி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாங்க நன்மை செய்யறோம், முடிஞ்ச அளவுக்கு நாம கடவுள் பக்தி உள்ளவனா இருந்தோம், எல்லாமே செய்வோம். இப்படித்தான் இன்றைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனாலும் நாம இந்த அறிவு, இந்த விசுவாசம் நமக்கு வர்றதுக்கு முதல் பாவம் என்கின்ற ஒரு கீழே நாம் என்ன செய்திருந்தோம்? அடிமையா இருந்தோம். சோ அப்ப அவருக்கு கீழே நாம் அடிமையா இருக்க அவர் தன்னை இஷ்டத்துக்கு என்னையும் செய்வார். அவர் எப்படா நாம தப்பு விடுவோம், அந்த தப்புக்குரிய தண்டனையை கொடுத்து எங்களை என்ன செய்வார்? தன் ஆதிக்கத்துக்குள்ள எப்பவும் வச்சுக்கொண்டே இருப்பார். எனவே எங்களை தொடர்ச்சியாகவே சில விதமான பாவங்களுக்குள்ள எங்களை மூழ்கியே வச்சிருப்பார். அந்த அவருடைய அதிகாரத்திற்குள்ள இருக்க நாம சில வேளை ஓகே சில பாவங்களை விட்டு வெளியில வந்தாலும் கூட, அல்லது நாங்க நல்லவனா வாழ முயற்சி செய்தாலும் கூட அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார். ஏனென்றா அவருக்கு கீழே எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தவானாகவோ நீதிமானாகவோ எல்லா சட்டத்திட்டங்களையும் சரியான முறையில கடைபிடிக்கவோ எந்த மனுஷனாலையும் முடியாது. ரைட்? இவருக்கு கீழேதான் நாம் எல்லாரும் வாழ்ந்தோம். இன்னும் எதிரோ கிறிஸ்தவர்கள் இன்னும் வாழ்றார். சோ அப்ப நாம இவருக்கு அடிமையா இருந்தோம். சோ இவருடைய ஆளுகை எங்களோட வாழ்க்கையில இருந்தோண்டே இருந்துச்சு. எங்களுக்கு மீட்பு இல்லை, எங்களுக்கு சில சந்தோஷம் இல்லை, இப்படியே இருந்தோன்று இருந்துச்சு. சோ ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யற? இன்னைக்கு நாம கூடுதலா இயேசு கிறிஸ்து எங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சாருன்னு தான் சொல்றோம். நாங்க எங்களோட செயல்களால செய்யற பாவங்களை எல்லாம் மன்னிச்சாரு சொல்றோம். உண்மைதான், அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கு முதல் அவர் என்ன செய்தார் தெரியுமா? பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சோ இந்த வசனத்தை வாசிப்போம். இதே வசனத்திற்கு திரும்ப வாசிக்கிறேன். ரோமர் 8. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதாவது அவருடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றேன். இந்த பாவத்தால மரணம் வந்தது. இந்த பாவம் மரணம் இருள் இவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டணி. பாவம் மரணம் இருள் இவைகள் எல்லாம் ஒரு கூட்டணி. இதெல்லாம் அதிபதி சாத்தான். பாவத்துல இருந்து
நாம மீட்டுக்கொண்ட இந்த பாவத்தின் அதிபதியிலிருந்து நாம மீட்டுக் கொள்ளப்பட்டுட்டோம் என்ற ஒரு புரிந்துணர்வுதல் எங்களுக்கு வரைக்கே அந்த பாவத்தில இருக்கிறதான அதனுடைய வலிமை எங்களோட வாழ்க்கையில பல பகுதிகள்ல இல்லாம போகும். ஆண்டவர் சொல்லல, நீங்கள் பாவங்கள் செய்யாம நான் உங்களை மீட்டு கொண்டுட்டேன். ஏண்டா பூமியில எல்லாருமே பரிசுத்தவான்கள், அதாவது செயல்களில் எல்லாரும் பரிசுத்தவான்களா மாறிடுவோம். உலகத்துல சண்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறோட கோபிக்க மாட்டார்கள், சண்டையும் போட மாட்டார்கள். என்ன ஒரு தப்பும் நடக்காது. அப்படி ரோபோக்கள் மாதிரி வாழ்ந்து இருப்போம், பரிசுத்த ரோபோக்கள். சோ அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு விளங்கும்போது எந்த பாவத்தை குறிச்சு பேசுறாரு, இது செயல்களை குறிச்சு பேசல, இது ஒரு நபரை குறிச்சு, ஒரு பவரை குறிச்சு, ஒரு வல்லமையை குறிச்சு, அல்ல சாத்தான குறிச்சு, உங்களை ஆட்டி படைச்சு கொண்டிருந்தவரை குறிச்சு, நீங்க அதுக்கு கீழே தான் நீங்க இருந்தீங்க என்றதை குறிச்சு பேசுற. அப்ப எங்களை அவர் இயேசுவாலேயே எங்களை மீட்டிருக்கிறார் பாருங்க. எங்களுக்கு தெரியாம நாங்க இருந்தோம், ஆனா அவருக்கு தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவ பிதா இந்த பூமிக்கு அனுப்பி, அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிட்டேன். சோ இப்ப இதை கேட்டுட்டு நாம அப்படியே போகக்கூடாது. நித்தமும் எங்களுக்கு இது நினைவில் இருக்கணும், அறிக்கையிடணும். வந்த பிசாசு திரும்பி ஓடணும், வந்த நோய்கள் திரும்பி ஓடணும், வந்த பிரச்சனைகள் திரும்பி போகணும். சோ அப்ப பாவத்திலிருந்து விடுதலையாக்கினா அந்த ஸ்தலத்துல இருந்து நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாருண்டா, இல்ல அந்த அடிமைக்கு இருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டாருண்டா, எங்களை இன்னொரு இடத்துக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணணும், ரைட்? இன்னொரு இடத்துக்கு அவர் மாற்றணும். அதுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபைக்கு கீழே எங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்ப அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 6:17, ரோமர் 6, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல், நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால், என்னவா 14வது வசனம், 14, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாஸ். இந்த பாவம் என்கின்ற அந்த பிசாசு உங்களை என்ன செய்ய மாட்டாராம்? ஆதிக்கம் செலுத்த மாட்டார். இது உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் சொல்லுங்க. நீங்க அன்றாடம் தப்பு செய்யறபடியா தான் சொல்றேன் இது முக்கியம். தப்பு செய்யாத ஆட்களுக்கு இந்த வசனம் தேவையில்லை. நான் ஒரு தப்பும் செய்யறேன், அப்ப எனக்கு பாவம் மேற்கொண்டாடிங்க. புனியாளிக்கு வைத்தியம் தேவையில்லை. சரி, புனியாளிக்கு தான் வைத்தியம் தேவை, சோமுள்ளவனுக்கு வைத்தியம் தேவையில்லை. இன்னைக்கு அநேகர் தாங்கள் சோமுள்ளவர்கள், தாங்கள் பரிசுத்தவான்கள். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நாங்க ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க தாங்க நித்தமும் சேர்ச்சுக்கு போறபடியா தாங்கள் மற்றவன் பக்கத்தை விட்டவிட தாங்க நல்ல மனுஷர்கள். இயேசுவை நேசிக்கிறதால நீங்க நல்ல மனுஷனாக மாற முடியாது. நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறபடியா நீங்க நல்ல மனுஷனா மாற முடியாது. அப்படியானால் கிறிஸ்து மரிச்சது வீணே. பாவியாகிய என்ன கிறிஸ்து நேசிச்சபடியால்தான் நான் ஜீவிக்கிறேன். அதுக்காகத்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இப்படிப்பட்டவனை கர்த்தர் கோபுரத்துல வைப்பார், தெரியுமா உங்களுக்கு? இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தான் இயேசு தேடுகிறார். இப்ப இயேசுவை நேசிக்கிறவளால நாங்க நல்லவனாக முடியாது. இன்னைக்கு நாங்களும் அப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஏமாந்துட்டோம். ஆனா யாரு? இயேசு பாவியாகிய எங்களை நேசிக்கிறார். அன்றாடம் தவறு விடுகிற மக்களை அவர் நேசிக்கிறார். அன்றாடம் இயேசுதான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி அவரோட உறவு கொள்ற மக்களை அவர் நேசிக்கிறார். இதற்கு உங்களுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லலாம். இயேசு இந்த பூமியில இஸ்ரவேல்ல வாழ்ந்த காலத்துல
யாரு? பரிசேயர் சதுசேயர்கள், மத தலைவர்கள், சுயநீதி படைத்தவர்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை புறக்கணித்தார்கள். காரணம், இவர்கள் யாரையெல்லாம், அதாவது அந்த மத தலைவர்கள் எல்லாம் யாரையெல்லாம் ஒதுக்கி வச்சார்களோ, யாரெல்லாரையும் இவர்கள் பாவி என்று புறம்பே தள்ளினார்களோ, அவர்களோட இவர் போய் சம்பாசனை பண்ணி, ஏன் அவர்களுடைய வீட்டிலேயே தங்கி, அவர்கள் தன் காலை கழுவுறதுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்து அவர்களுடைய வியாதியை சுகப்படுத்தி, கந்தரியாவோட கண்ணை திறந்து, கால்தரியாவுகள் நடக்க முடியாத சப்பானிகளை நடக்க பண்ணி, தேவனுடைய கிருபை அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டு. அதான் பைபிள் சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சது. பாவங்கள் பெருகின இடத்துல, பாவம் பெருகின இடத்துல. இந்த அர்த்தம் என்ன? நான் சொல்ற பாவம், இந்த பாவம் என்ற அதிபதி எங்களோட வாழ்க்கையில கிரிய செய்ய இயேசு கிருபையை பெருக பண்றாரு. காரணம், நாம் அவனிடத்துல இருந்து வெளியில வர, அவனுடைய சிந்தை, அவனுடைய கற்பிப்பு, அவனுடைய ஞானம் அல்லது அவனுடைய அறிவு, அதுகள்ல இருந்து எங்களை என்ன செய்ய தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்துவால வந்த நீதியில எங்களை வளர்க்கிறார். அப்ப இங்க என்ன சொல்றார்? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாஸ். சோ ஒரு மனுஷன் நீங்க தப்பு செய்யாம வாழ்ந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னா, எங்களுக்கு இயேசு தேவையில்லை, எங்களுக்கு எந்த மதமும் தேவையில்லை. அவன் தந்த பாட்டுக்கு வாழ்ந்து, ஓகே நான் இன்றைக்கு காலையில எழும்பி ஒன்றுமே ஒரு தப்பும் நான் செய்யல, ஆகவே என்ன இன்றைக்கு பாவம் மேற்கொள்ளாது, என்ன இன்றைக்கு வியாதி தொடாது, என்ன தரித்திரம் தொடாது. ஏன்? நான் ஒரு தப்பும் செய்யலையே. அப்படியே வசனம் எழுதப்பட்டிருக்கு. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாஸ். ஆமென். பாவம் என்கின்றவர் பிசாசுக்கு கிறிஸ்துவுக்கு எதிரான அல்லது உங்களுக்கு எதிரான ஒரு பிசாசு, ஒரு பிசாசனுடைய வல்லமை. இவர் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட ஆட்களைத்தான் இவரால கிரியை நடப்பிக்க முடியும். நியாயப்பிரமாணம் என்றா என்ன? மோசையூடாக கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்ப மோசையூடாக கொடுக்கப்பட்ட கட்டளை எல்லாம் நல்லதுதானே. என்ன, உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம், நீ உன்னை நேசிக்கிறது போல நாயனவனை நேசி, பிறருடைய காரியங்களை இச்சிக்காதே, பொய் சொல்லாதே, களவெடுக்காதே, கொலை செய்யாதே, இதெல்லாம் தான் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாவம் இருக்கிறானே, இந்த பாவம் என்கிறவர் நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களோடு தான் விளையாட முடியும். சோ அதனாலதான் ரோமர் 8 சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தினால் பலவீனமாயிருந்த தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சோ இப்ப கிருபைக்கு உட்பட்டவர்களுக்கு, இதை நம்பி இதுக்குள்ள வந்தவர்களுக்கு, கிருபைக்கு உட்பட்டவர்களுக்கு பாவம் இனி என்ன செய்யாதாம்? மேற்கொள்ள மாட்டாது. வியாதி மேற்கொள்ளாஸ், தரித்திரம் மேற்கொள்ளாஸ். ஏன்னா பாவத்தை கீழே தான் மிச்சம் எல்லாமே இருக்கு. இருளின் ஆதிக்கம், அதிகாரங்கள், சகல சாத்தானால வருகிற தீமைகள், உலகத்துல வருகிற தீமைகள் எல்லாமே இவருக்கு கீழே தான் இருக்கு. அப்ப இன்றைக்கு நாம பாவத்தோட நாம செய்யற பாவங்களோட போராடி கொண்டிருப்போமா இருந்தா, அல்லது இந்த அறிவு நமக்குள்ள இல்லாம இருப்போமாக இருந்தா, எந்த அறிவு? கிருபைக்கு கீழே இருக்கிற அறிவும். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிச்சிட்டார், பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளா தீர்த்துட்டார், இனி பாவம் என்னை ஆளுக செய்ய முடியாது என்று சொல்லி அந்த அறிவு நமக்குள்ள இல்லை என்று சொன்னா பிசாசங்கள வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமே, அவருக்கு நாம தான் இடம் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த பாவம் உங்களால வந்ததில்லை. அதான் ஏன் சொன்னார், உன்னால வந்ததில்லை பாவம். இந்த வியாதி அது உன்னாலே அல்ல. இன்னைக்கு நாமளே தண்டிக்கிறோம். அதுதான் வேண்டாம் என்று சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற, நீ வேண்டாம், உன்னை நீ தண்டிக்காத, உன்னை நீ குற்றவாளியாக தீர்க்காத. ஏன்?
ஏன் அப்படி சொல்ற? அவர் பாவத்துக்கு சப்போர்ட் பண்றா? இல்ல, இது பிசாசால வந்தது. நீ பாவி அல்ல, உன்னை நான் பாவியாக நான் படைக்கல, உன்னை நான் இந்த பிள்ளையாக நீதிமானாக படைச்சேன். ஆனா பாவம் இடைக்குள்ள பிரவேசித்தது, அதனால நீ தப்புக்களை செய்கிறாய். சோ அதனாலதான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 7:20 வசனம், 19:20 வாசிக்கிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்னவாம்? அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே. வாசமாயிருக்கிற பாவம் ஏண்டா, இது ஒரு நபரை குறிக்கதா இல்லையா? வாசமாய் இருக்கிற ஒரு பாவம் அல்லது ஒரு வல்லமை. ஆனா அதே வசனத்தை, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், அப்ப நான் கடவுளுடைய படைப்பு, நான் பிசாசுடைய படைப்பு இல்லை, நான் பாவி அல்ல. அதான் பைபிள் சொல்றது, நீ அவருடைய நீதிமான், நீ அவருடைய புது சிருஷ்டிப்பு, நீ அவரால சிருஷ்டிக்கப்பட்ட நீ அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன். ஆனாலும் விரும்பாத தீமையை நாம் என்ன செய்யறோம்? காண்கிறோம். அப்ப நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. செய்கிறது என்று சொல்லல, செய்கிறது நிகழ்காலம். சோ அப்ப இப்படி இருக்க எங்களுக்கு என்ன தீர்வு, என்ன முடிவு என்று பார்க்கதான் இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆக்கினைக்குள்ள தீர்த்துட்டார். அப்ப இப்ப உங்களுக்கு பிசாசோட இந்த பாவம் என்ற அதிபதியோட அல்லது அவனுடைய எல்லா படிமுட்டுகளோடையும் உங்களுக்கு நீ அவனுடைய வல்லமைகளோ அவனுடைய கிரியைகளோ உங்களோட வாழ்க்கையில குறுக்கிடாம இருக்கிறதுக்கு செயலக்க பண்றதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னதான் இருக்குன்னு சொன்னா, உங்களோட செயல்ல இது இல்ல, மாறாக உங்களோட நம்பிக்கையிலான் இருக்கு. இதைத்தான் பைபிள் சொல்லுது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. ஆமென். அப்ப நாங்க தைரியமாக இருக்கலாம், தைரியமாக பேசலாம். சோ இதே நேரத்துல இந்த ரோமர் 5 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 5:2 வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. என்னவா? முன்னே நாங்க என்னத்துல இருந்தோமா? பாவத்துல இருந்தோமா? இப்ப கிருபைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். பாவமும் ஒரு நபர், கிருபையும் ஒரு நபர், அந்த கிருபைதான் இயேசு. அப்ப ஒட்டுமொத்தமா நானும் நீங்களும் முன்னே ஒரு ஸ்தலத்துல அல்லது ஒரு அதிகாரத்துக்குள்ள இருந்தாங்க. இப்ப முற்று முழுதாக வேறொரு இடத்துல வேறொரு அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப லொகேஷன், எங்கட இருப்பிடம் மாற்றப்பட்டாச்சு. சோ இந்த அறிவு நமக்கு தேவை. இந்த அறிவு இருந்தா தான் நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். இல்லையா வராது. இல்லையா நாங்க பழைய மத அடிப்படையில தான் இருந்து அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணி தொண்டைதான் இந்த கிணறு கிழிஞ்சிருக்கு. ஒரு அதை தைக்கிறதுக்கு நாங்க டாக்டர்கிட்ட போவோம். நான் ஜெபம் பண்றதுக்கு எதிரியா இல்ல, ஆனா இந்த கிணறு சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாம ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அவருடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் இல்லாம ஜெபம் பண்ணுவார். இப்ப நான் இதெல்லாம் சொல்றது உங்களை அவருக்குள்ள இன்னும் உண்ட கட்டுறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆமென். பாருங்க, நாங்க கிருபையில பிரவேசிக்கிற சலாக்கியத்தை, கிருபைக்கு நாம பிரவேசிச்சிட்டோம். சோ இப்ப கிருபைக்கு பிரவேசிக்கிறன்றது இது நாங்க எங்களை செயல்பாடு இல்ல. யாராவது என்னட்ட கேட்டீங்கன்னா, பிரதர் நான் எப்படி கிருபைக்கு பிரவேசிக்கிறது, ஒரு 4 நாள் ட்ரைனிங் தாரீங்களான்னு கேட்டா நான் ஒன்றுமே செய்யலாம். இல்ல நீங்க லண்டன்ல இருந்து கனடாக்கு எப்படி போறேன்னு கேட்டா எனக்கு அப்படியான ஒரு பிசிக்கலாக பிரவேசிக்கிறது இல்லை. இதெல்லாம் இயேசு செய்த முடிச்சதை நீங்க நம்பணும். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? கிருபைக்குள், ஃபுல் ஆஃப் சப்ளை, அதாவது அவருடைய முழு வழங்குதலோடு நாம இருக்கிறோம். ஆமென். அவருக்குள் இப்ப இருக்க நிலைச்சிருக்கிறோம். நாம கிருபைக்கு நாம இல்ல நிலைச்சிருக்கிறது. இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க நாம நிலைச்சிருக்கிறோம்.
அவருக்கு அந்த நிலைச்சிருக்கிற வசனத்தினுடைய அர்த்தம் தெரியாது. கிருபைக்குள் பிரவேசிச்சா அதுக்குள்ள வேற எக்ஸிட் இல்லை, வெளியேறதுக்குரிய வழி இல்லை. ஆனா நாம் அறிகிற அறிவுல வளராம இருக்கிறபடியாலதான் நாம இருக்கிற அந்த ஸ்தலத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கலாம் இருக்கொள்ளிய நாம கிருபையை விட்டு வெளியில போகலாம். ஆமீன். சோ அவர் மூலமாய்த்தான் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவ கிருபைக்குள்ள நாம நிலைச்சிருக்கிறபடியாலதான் தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இது கடைசியான மகிமையை பேசப்படுது. அதாவது நாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்க்கையோ அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வருகையின் ரட்சிப்பிலேயோ, ரைட்? சோ அதைத்தான் குறிச்சு பேசப்படுது, ரைட்? அடுத்தது 13வது வசனம், 12வது ஆல்ரெடி வாசிச்சிட்டேன், அதை திரும்ப வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பாவம் என்கின்ற ஒரு காரியம் உலகத்தில் இருந்தது. சாத்தான் வந்து என்ன செய்தார்? உலகத்துல இருந்தார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னமும் அவர் தன் இடத்துல இருந்து அவர் என்ன செய்யறார்? ஜனங்களுக்கு இருள அதனுடைய அதிபதிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ரைட்? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும், மோசே ஊடாக கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் அவர் இருக்கிறார். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்னப்படாது. அப்ப நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் என்ன வந்ததா? மனுஷனுக்கு மீறுதல் வந்தது. அப்ப மீறுதல் வந்தோடனே நியாயப்பிரமாணத்தை வச்சு பிசாசு எங்களோட வாழ்க்கையில எல்லா கிரியைகளையும் என்ன செய்தான்? எல்லா தீமைகளையும், எல்லா விளைவுகளையும், அழிவுகளையும் கொண்டு வந்தான். அதான் சொல்ற, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும். அப்ப அழிவு மனுஷனுக்கு வந்தது. பாருங்க, மோசே ஊடாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் 3000 பேர் செத்தார். 3000 பேர்னா அந்த காலத்துல பெரிய சாவு. அப்ப நியாயப்பிரமாணம் அல்ல காரணம், நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. ஆனா பாவம் தான் காரணம். பாவத்தால தான் மனுஷன். அப்ப நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்த நோக்கம் வந்து மனுஷன் பாவத்தை அறிகிற அறிவை அவன் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் அவன் என்ன செய்வானாம்? இயேசு மேல விசுவாசம் வைப்பான், கிருபைக்குள் பிரவேசிப்பான். சோ அதற்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது என்றுதான் சுவிசேஷ வசனம் சொல்லுது, சத்திய வசனம் சொல்லுது. பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாஸ். அப்ப மோசே ஊடாக நியாயப்பிரமாணம் கொடுக்க 3000 பேர். அதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒருவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு நடந்தது இல்லை. நியாயப்பிரமாணம் வந்தோடனே ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை வந்தோடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாரு அப்போஸ்தலர் காலத்துல. பாருங்க, அப்ப நியாயப்பிரமாணம் கொல்லுது, கிருபை என்ன செய்யுது? மனுஷனை உயிர்ப்பிக்குது. ஆமீன். சோ அடுத்த வசனம் பாருங்க. அப்படி இந்த மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இங்க பாவம் செய்கிற செயல்களை குறித்து பேசப்படுது. அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு விளங்கணும். இப்ப இவ்வளவு நேரமும் பாவம் என்று, இங்க பாவம் செய்யாதவர்கள், இங்கதான் ஆக்ஷன், நம்முடைய செயல், நம்முடைய கிரியை குறித்து இங்க பேசப்படுது. ரைட்? அப்ப பாருங்க, அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமான. இப்ப யாராவது சொன்னாலும் கூட நான் ஒரு பாவம் செய்யணும் என்றாலும் ஆண்டு கொள்ளுதான் எது? மரணம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. இங்க கிருபை இங்க வருது, ரைட்? ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலன். கிருபை வரத்தின் பலன். கிருபை வந்து வரம், ரைட்? கிருபை வந்து வரம். இயேசு நமக்கு வரமாக, கிருபை நமக்கு வரமாக, ஆசீர்வாதம் நமக்கு வரமாக, பாவ மன்னிப்பு நமக்கு வரம். ஆமேன். தெய்வீக சுகம் நமக்கு வரம், ரட்சிப்பு நமக்கு வரம், பரலோகத்துக்கு நாம போய் சேர்றதெல்லாம் வரம். எல்லாமே கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில்
ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கு. பாருங்க, ஒருவனுடைய மீறுதலினால நான் அநேகர் மரிச்சோம். ஒருவனுடைய மீறுதலினால உலகத்துல இன்றைக்கு நாம எதிர்நோக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒருவருடைய மீறுதலினால வந்தது. சோ ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிட்டது. அதான் இயேசு சொன்னார், நோ 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 நோ, இது நீ செய்த பாவமோ அல்லது நோ, இது அப்ப நடந்தது. இப்ப தேவனுடைய கிரியை வெளிப்படணும். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவால இப்ப என்ன வந்திருக்கான்? எனக்கும் உங்களுக்கு கிருபை வரனின் பலன் ஈவு, கிருபையினால் வரும் ஈவு, இயேசுடைய நீதி எங்களுக்கு வந்திருக்கு. ஆமென். சோ மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. ஆமென். இப்ப நாங்க அவருடைய நீதியை பெற்றிருக்கிறோம், அவருடைய உறவை பெற்றிருக்கிறோம், அது மட்டுமல்ல அவருடைய ஆளுகையை பெற்றிருக்கிறோம். சோ அது மட்டுமல்ல பாவம் என்ற அவருக்கு நாம மரிச்சிட்டோம், பைபிள் சொல்லுது. சோ இந்த வசனத்தை கடைசியா வாசிச்சு நான் முடிக்கிறேன். ரோமர் 6:2 பாவத்துக்கு மரித்த நாம், பாவம் செய்யறதுக்கு அல்ல, பாவம் செய்யறதுக்கு யாரும் மரிக்கல. ரைட், நான் ஓப்பனாக சொல்லுவேன், பாவம் செய்யறதுக்கு யாரும் நீங்க மரிக்கல. சோ இன்னைக்கு ஒரு தப்பு விட்டா அதை நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா வேறொரு விதமான தப்பை நீங்க செய்வீங்க. அப்ப நம்முடைய செயல்கள் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இல்ல, நீங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் மட்டும் ஒன்று மாறி எங்களுடைய செயல்கள்ல ஏதோ பிள்ளைகள் இருக்கத்தான் இருக்க போஸ். ஆனா இங்க சொல்லப்படுற பாவத்துக்கு நாம என்ன செய்துட்டோமா? மரித்திட்டோம். இந்த பாவம் என்ற ஆளுகை இருக்கிறார் நானே, எங்களோட வாழ்க்கையில நாங்க விட்ட தப்புக்களை கொண்டு வந்து அதை வச்சு எங்களோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க முயற்சி பெறானே பாவத்தினுடைய அதிபதி, அவருக்கு நாம் என்ன செய்துட்டோமா? மரிச்சிட்டோம். இனி எப்படி அவரால் நாம பிழைப்போம்? சொல்லுங்க. நாங்க பாவத்துக்கு மரிச்சிட்டோம். பிசாசே, நாங்க உனக்கு மரிச்சிட்டோம். எப்படி நான் மரிச்சேன்னு நீங்க கேட்பீங்க. இயேசு சிலுவையில மரிக்க அவரோட சேர்ந்து நாங்களும் மரிச்சிட்டோமா? இயேசு என் சார்பில சிலுவையில மரிச்சவர். அப்ப இயேசு என் சார்பில மரிக்க அவர் பாவத்துக்கென்று மரித்தாராம். அந்த வசனத்தை வாசிச்சு அவங்களுக்கு இன்னும் விளங்கும். ரைட் ரைட் 8வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், ரோமர் 6:8, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 10வது வசனம். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். ஏன்னா அவர் மரித்தது பாவத்துக்கென்று. பாவத்துக்கென்றா என்ன அர்த்தம்? 8வது ரோமர் 8 என்ன சொல்லுது? பாவத்தை அவர் என்ன செய்தார்? ஆக்கினைக்குள்ளா தீர்த்தார். அப்ப பாவத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறதுக்கு அவர் என்ன செய்தாராம்? பாவத்துக்கென்று ஒரு தரம் மரிச்சார். இப்ப அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே அடுத்த வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், சொல்லுங்க, நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாம் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க இந்த எண்ணுறதுதான் உங்களுடைய விசுவாசம், இதை நம்புறதுதான் உங்களுடைய விசுவாசம். இப்படி நீங்க இருப்பீங்களா இருந்தா, இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடாது நான் எப்படி பாவத்துக்கு மரிச்சேன். இல்ல, உங்களோட நம்பிக்கை இயேசு அவர் சொல்ற, நீ எண்ணிக்கொள், உனக்காக நான் மரிச்சேன். சோ அப்ப நீ நீ என்னோட சேர்ந்து மரிச்சிட்டாய் பாவத்துக்கு. சோ அப்படி நீங்க எண்ணினாத்தான் பாவம் தன்னுடைய வலிமை உங்களோட வாழ்க்கையில கிரிய செய்யாது. சாத்தானுக்கு உங்களுடைய வாசல் படியில அதிகாரமே இல்லை. உங்களோட சரீரத்தோட பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அடுத்த வசனத்தை நான் சொன்னேன்டா, உங்களோட சரீரம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தான். ஆகையால் 2வது வசனம் மிக முக்கியமான வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியது. நம்முடைய சரீர இச்சை என்ன தெரியுமா? பாவத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும். பாவங்களுக்கு இல்ல, பாவத்துக்கு. ஆதாம் ஏவாள் என்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சது? அவருடைய சரீரம். பிசாசு சொல்லிச்சது, இதை புசிச்சா நீ தேவனை போல ஆகலாம், நீ இப்ப நிர்வாணியா இருக்கிற, நீ இப்ப ஒன்றுமில்லா இருக்கிற, இத புசிச்சாதான் நீ அவரிடத்துல போகலாம் என்று சொல்லி ஒரு பெரிய பொய்ய சொன்னான் பாருங்க. அந்த அவிசுவாசத்தை அவர்கள் விளங்கினார். அதை பாக்குறதுக்கு என்னவா இருந்துச்சு? இவன் சொல்றது இச்சிக்கப்படத்தக்கதா தான் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப சரீரம் இந்த மதத்தை இச்சிக்கும்.
அதான் இவர் சொல்றார், ஆகையால் நீங்க சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களோட சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க பாவம் செய்யாம வாழ முடியும் என்று பைபிள் சொல்லுது. அவருடைய நோக்கம், உங்களுடைய தகப்பனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. இன்னொரு வடிவில சொன்னா, உங்களுடைய சரீரத்துல வியாதி ஆளுகை செய்யக்கூடாது. பாவத்தினுடைய எந்த காரியமும் உங்களுடைய சரீரத்தை ஆளாதிருக்க கூடாது, ஆளக்கூடாது. எஸ், நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவானதுதான். ரைட்? ஏன்? நாங்க ஒரு கட்டத்துல இந்த சரீரத்தை விட்டு நாங்க கடந்து போறோம். நாம் ஒரு புதிய சரீரத்தை எடுக்க போறோம். ஆனாலும் இந்த சரீரத்துல என்ன ஆளக்கூடாதாம்? பாவம் ஆளாதிருக்க கூடாது, ஆளக்கூடாது, இருள் ஆளக்கூடாது. ஆமென். சோ அப்ப சாவு, இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும்? எங்களோட நம்பிக்கை, எங்களோட விசுவாசம். தாப்பனே, நீங்க பாவத்தை ஆக்கினைக்குள்ளாத்துறீங்க. பாவம் இனி எனக்கு அதிபதி அல்ல. நான் இனி பாவத்துக்கு அடிமை இல்லை. நான் இனி வியாதிக்கு அடிமை இல்லை. நான் இனி தரித்திரத்துக்கு அடிமை இல்லை. பாவத்துக்கு அடிமை இல்லை என்று சொன்னா நாம அவருடைய ஒரு கூட்டணிக்கு நான் இனி அடிமை அல்ல. அந்த வசனத்தை வாசிட்டு நான் முடிக்கிறேன். 18வது வசனம். பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். என்னவா? பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை. சோ இப்ப நீங்க இனி பாவத்துக்கோ பிசாசுக்கோ நீங்க அடிமை அல்ல. நீங்க ஒரு பொல்லாத மனுஷனுக்கு நீங்க அடிமை அல்ல. வியாதி உள்ள மனுஷனுக்கு நீங்க அடிமை அல்ல. தரித்திரம் உள்ள மனுஷனுக்கு நீங்க அடிமை அல்ல. இருள் உள்ள மனுஷனுக்கு நீங்க அடிமை அல்ல. மாறாக வெளிச்சம் உள்ள நம்முடைய கடவுளுக்கு நாம் அடிமை, நீதிக்கு அடிமை. இயேசுவால வந்த நீதிக்கு அடிமை, இயேசுவால வந்த நித்திய ஜீவனுக்கு அடிமை, இயேசுவால வந்த சுகங்கள், பலன்கள், ஆரோக்கியங்கள், நம்பிக்கைகள், விசுவாசங்கள், இவைகளுக்கு அடிமை நாம். ஆமென். இங்க சொல்லப்பட்ட தேவனுக்கு அடிமை என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்க உரிமை உள்ளவர். ஆமென்.